இப்போ ஒவ்வாமைங்கிறது என்ன? ஒரு சுற்றுப்புற சூழல்ல ஒரு புகை, ஒரு நார்மலா ஒரு சென்னையில நிறைய கழிவு ஏர் மாசுபடுது, காற்று மாசுபடுது. இந்த இடத்துல பல பேர் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதுல 100 பேர்ல ஒரு 50 பேருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. நுரையீரல் ஸ்ட்ராங், அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. இன்னும் 50% ஒரு 30% பேருக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், நுரையீரல்ல கோளாறு இருக்கும். அந்த தூசி உள்ள போய் உட்கார்ந்து அவங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி அங்கங்க பிளாக் ஏற்படுத்தும். அதனால இவங்களுக்கு குளிர்ந்த காத்தோ தூசியோ உள்ள போய் 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 இந்த துவாரங்கள் எல்லாம் அடைபட்டு அந்த தூசி இருக்குன்னு வைங்களேன். இப்போ நம்ம உடம்புலயே ஒரு வேதி மாற்றம் ஏற்படுது. என்ன அப்படின்னா, ஒரு தூசி உள்ள போயிட்டு அப்படின்னா, இப்போ அந்த மூச்சு வழியாக போய் ஒரு காதை சுற்றி உள்ள குழிகளுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிடுச்சுன்னா அந்த தூசியை வெளியேற்றுவதற்காக ஒரு சலைவை மாதிரி, அதாவது சளிப்படலம் உருவாகும். இந்த சளி தான் அந்த கழிவை வெளியேற்றும். இல்லைன்னா தூசி போய் உள்ளே ஒட்டிக்கிடும் இல்லையா? அப்படி உருவாகி சேர்ந்தப்பட்டது தான் அந்த சைனஸ் குழிகள்ல சளி. இந்த சளி வெளியே வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு சைனஸால ஒரு உபாதைகள் வராது. மேலும் மேலும் இந்த சைனஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த தூசிக்குள்ளேயே இருக்கோம். இப்பவும் இவர் ஹோட்டல்ல ஒர்க் பண்றாரு, அங்க உள்ள தூசியோ அந்த சமையல் ஸ்மெல்லோ ஏர் பொல்யூஷனோ ஏசிக்குள்ளேயே இருக்கிறதோ. இப்போ ஏசி அறையில உள்ள ஒரு ஷாப்ல வேலை செய்யறாரு அப்படின்னா ஏசிக்குள்ளே இருக்காருன்னா குளிர்ந்த காற்றுகள் உள்ள போய் அவருக்கு பிளாக்கை திரும்பியும் ஏற்படுத்தும். அதனால இவருக்கு கிரானிக்காவே சைனஸ் பிரச்சனை ஏற்படுது. அப்ப என்ன பண்ணணும்? இப்ப ஏசிலே இருக்காரு அப்படின்னா இவர் ஒரு காட்டன் பால் வச்சு காதை மூடிக்கிடணும். முடிஞ்ச அளவுக்கு காலையிலலாம் ஒரு வெயில் பயிற்சியை மேற்கொள்ளணும், நல்ல மூச்சு பயிற்சியை மேற்கொள்ளணும், நல்ல ஒரு உடல் பயிற்சியை மேற்கொள்ளணும், ஃபுட்டை கரெக்ட் பண்ணணும். இப்போ இவர் சைனஸ் இருக்குன்னா குளிர்ந்த வகைகளான உணவுகளை நம்ம எடுக்கிறத குறைச்சிட்டு, ரொம்ப நீர்ச்சத்து, ரொம்ப நீர் புளியிற மாதிரி உணவுகளை குறைச்சிட்டு நல்ல காய்கறிகள், வேற நிறைய காய்கறிகள் இருக்குது, பீன்ஸு இந்த மாதிரி கேரட்டு இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த வெஜிடபிள்ஸ்க்கு மேலே ஃபுட்டு எடுக்கிறத பழக்கமாகிக்கிடணும்.